ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி ஊர் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க நிறைய பேர். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களும் மீன் பிடிக்க போகலான்னு தோணுச்சுங்க. சரி போவோம், போய் நம்மளும் பார்த்ததே கிடையாது, மீனெல்லாம் பிடிப்போம் அப்படின்ட்டு தோணுச்சு. சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா பார்த்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தது கிடையாது. மீன் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த தூண்டில் போட்டோன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு முன்னாடியே அவங்க போயிட்டு இவங்க என்னென்ன அட்ராசிட்டி பண்ணாங்க அது இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா இருக்குது. மீன் பிடிச்சி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மெமரிஸ் நல்லா அங்கிட்டு போய் மீன் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள். நாங்கள் பிடிச்சது என்னவோ 4 மீனுங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். ஆனால் நிறைய மீன் இருந்துச்சுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, அந்த மெமரிஸ் நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கணும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா நான் சேகரித்து வச்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். கடைசி வரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கிறாங்க. மாமா கப்பை உடிச்சு கடிச்சுட்டே இருக்கு. தூக்கி பாருங்க, தூக்குங்க பொறு மாமா, பொறு ஆட்டம் காட்டுது. ஆட்டம் காட்டுவாங்க மீன். பின்னாடி இங்கே ஒரே ஒருமையா பார்த்துப்போ. அதில் புழு இருக்கான்ட்டு பார்த்துக்கோடா சிவா. அப்பப்போ இழுத்துக்கூடா, இப்போ இழுத்து பாருங்களா. எல்லாமே காலையில் ஏய் எப்படி எனக்கு மட்டும்
எடுங்க எடுங்க. இது தின்னு முடிச்சிடும் போலையே. எடுங்க பார்ப்போம். அவ்வளோதான், தின்னுட்டு போயிட்டா. எப்படி சொல்றாங்க? ஏய் பார்த்து தூக்குங்க. விழுந்த மாதிரியே இருக்கா போனே. ஏய் அந்த வரப்பில் இருக்கும்டா. இந்த வரப்பில் இருக்கும். இது போடா தர்சனம், இங்கிட்டு போடா, வலிக்கிறோம், இங்கிட்டு போ, பார்த்து போ. புழு இல்லாமல் வச்சுடா. ம் இந்தாண்ணா மீன் கிடக்கா. ம் அன்புகளோட மண்டை பகுதியை போட்டாதான் மீன் அவ்வளவா கிடைக்கும். மண்புழுவை மட்டும் அடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீனையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எதுவும் பண்ண எங்களுக்கு மனசு வரல. சரி சும்மா அதை தொட்டியில் போட்டுருவோம் அப்படின்னு தோணுச்சு. நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன்லாம் வளர்த்துருக்கோம், அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா பொறுப்பாக நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். க்ளீன் பண்ணிட்டு அந்த கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதையில வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால சரி வளர்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று என்னென்னா அது எப்படி செத்துருச்சுன்னா அது வேறுங்க, அது வேறு மனசு கஷ்டமாக இருக்குமா. என்னால் சரி கொஞ்ச நேரமாக உயிரோட இருக்கலாம், அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால பொறுப்பாக நாங்கள் கல்லுல இருந்து தொட்டி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கும் நாங்கள் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம்னு பாருங்க. 2 பெரிய மீன் கிட்ட மாதிரி இருக்கும், அடுத்து 2 குட்டி மீன் கிட்ட இருந்துச்சு. அது நாங்கள் போய் பிடிக்கும்போது நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் பிடிச்சதுனால இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தால் பாருங்கள் அந்த தொட்டியே எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இந்த மீனெல்லாம் பிடிச்சி அதுக்குள்ளே விடணும், போட்டு படுத்து எடுத்துட்டாங்க. அந்த மீனையும் அவ்வளோ கொடுமையாச்சு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் மீன் அவ்வளோ பிடிக்கும் பாருங்களா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, நமக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இவங்க பயப்படாமல் பார்த்தீங்கன்னா கையில் அசால்ட்டாக எடுத்து போட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க. நமக்கு மேலே விட்டுறாங்க. அந்த மீனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அந்த மீசையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி நல்லா கொடூரமாக இருந்துச்சா. அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் நாங்கள் கண்டுக்கல. இவங்களா பிடிச்சி விட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு வீடியோ மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா சரி கொஞ்சம் நேரமாவது உயிரோடு இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அதை வச்சுட்டோம். சரி பசிக்கும் அப்படின்ட்டு ஏதாவது சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோத்து பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தானுங்க. எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டானுங்க. அது சாப்பிடுன்னு பார்த்தா கடைசியே சாப்பிடவே இல்லைங்க. அது வாடிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இதுகளுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்டுவும் பார்த்துட்டு இருந்தானுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பொறுமை கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அப்படியே வேடி பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா
ஃபைனலாக எங்கள் மம்மி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் முன்னாடியே வந்துட்டோம், எங்கள் அம்மா வரல. எங்கள் அம்மா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ரையை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் இப்படி படுத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணீங்க அப்படின்னு தோணுச்சு. பாருங்கள், சோத்து பெருக்கெல்லாம் போட்டு என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க மட்டும். அந்த மீனை கொடுமை பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு மீன், அந்த மீனுக்கு வாய் இருந்தாலும் அழுன்னு அழுதுரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடாப்படுத்தி விட்டாங்க. இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ செம்ம ஜாலியாக போச்சுங்க, சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிறதுனா பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மீன் பிடிச்சதை பற்றி எங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு. நாங்கள் கிளம்பிட்டு அது அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.